இப்போ வேரியேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் ப்ரெஷர் வித் டெப்த். நான் தண்ணிக்குள்ளார இதை வச்சிருக்கேன். அப்போ டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் புரியுதா? ப்ரெஷர் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். சரியா? வெரி குட். முகேஷ் வந்துட்டானா? ஓகே, அட்டெண்டன்ஸ் போடுறாரு அவர். நல்லா பாரு, இந்த ஆப்ஜெக்ட் ஏர்ல இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் எதில் இருக்குது? சம் ஏர்ல இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது ஸ்டேஷனரி நிற்கிது, சாரி ஏர்ல இல்லை, இது வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது. ஏர்ல இருந்து அது பாட்டு கிராவிட்டினால கீழே தான் விழும். இப்போ நல்லா பார்த்தனா மேலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகுமா? நான் இந்த சர்ஃபேஸ் எடுக்க போகிறேன். அட் ஏங்கிற சர்ஃபேஸில் அட் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு சர்ஃபேஸ் எடுக்கிறேன். இந்த ஏ சர்ஃபேஸில் யார் யார் வெயிட் கொடுப்பானா? இவன் ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பானா மாட்டானா? கண்டிப்பாக கொடுப்பான். இந்த ஃபோர்ஸை நான் எஃப் நாட்னு வச்சுக்கிறேன். சரியா? இதோட மொத்த மாஸ் வந்து எம்மு. அப்போ இவன் ஒரு ஃபோர்ஸ் கீழே கொடுப்பானா? எவ்வளோ ஃபோர்ஸ் கீழே கொடுப்பான்? எவ்வளோ ஃபோர்ஸ் கீழே கொடுப்பான்? mg. எனி டிஃபிகல்ட்டி? என்ன? அதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் படிக்கல. பேசிக் இது வந்து 9th ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் எம்னா கிராவிட்டி எவ்வளோ ஆக்ட் ஆகுது? ஜி ஆகுது. அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ? mg. கரெக்டா? இப்போ நல்லா பாரு, இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இந்த ஆப்ஜெக்ட் கீழே போகுது. பட் இந்த ஆப்ஜெக்ட் தண்ணியில் அங்கேயே நிற்கணும்னா ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து கீழேருந்து கொடுப்பாங்களா மாட்டாங்களா? இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் வரப்போகுது. இந்த ஃபோர்ஸ் வந்து சம் எஃப். அப்போ இந்த எஃப்ங்கிற ஃபோர்ஸ் பார்த்தனா உனக்கு வந்து இல்லை எனக்கு இப்படிலாம் வரையாதீங்க அப்படின்னா நல்லா பாரு, இந்த எஃப் வந்து கீழே இருக்கும், mg வந்து டவுன்வர்ட், இந்த எஃப் வந்து அப்வர்ட். கரெக்டா? இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே தள்ளுது. இவனும் கீழே தள்ளுவான். இதோட மொத்த மாஸ் தானே அவன் கீழே தான் போவான். அப்போ இது ஸ்டேஷ்னரியாக இருக்கிறதுனால நான் ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம்? எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் ப்ளஸ் எம்ஜி. எனி டிஃபிகல்ட்டி? நான் எல்லாத்தையும் ஏரியாவால் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா உனக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு என்ன? ஃபோர்ஸ் பர் ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துல ப்ரெஷர் இன்டூ ஏரியான்னு கூட போடலாம். கரெக்டாக இல்லையா? புரியுதா? இல்லைன்னா நான் பேசாமல் என்ன பண்ணுறேன்? ஏரியாவால் டிவைட் பண்ணுறேன். ரெண்டு பண்ணாலும் ஒரே மெத்தட் தான். சரியா? நீ இந்த இடத்துல ப்ரெஷருக்கு பதிலாக என்ன போட போகிற? சாரி, ஃபோர்ஸ்க்கு பதிலாக ப்ரெஷர் இன்டூ ஏரியா. இங்கே என்ன பண்ணுவேன்? ஃபோர்ஸ்க்கு பதிலாக ப்ரெஷர் இன்டூ ஏரியான்னு போட்டுக்கலாம். இங்கே பார்த்தோன்னா பி நாட் இன்டூ ஏரியா ப்ளஸ் எம்ஜி. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? எல்லாத்தையும் ஏஆல் டிவைட் பண்ணுறேன், கேன்சல் ஆகும். கரெக்டாக இல்லையா? அப்போ ஏஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? பி இஸ் ஈக்குவல் டு பி நாட் ப்ளஸ் எம்ஜி பை ஏ. இது ஒரு மெத்தட். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம்? இந்த திவ்யா சொன்னவர், இந்த இதை நான் ஃபோர்ஸால் டிவைட் பண்ணிட்டேன்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா ஈக்குவல் டு எஃப் நாட் பர் ஏரியா ப்ளஸ் mg by area. Any difficulty? புரியுதா? வெரி குட். இப்போ சொல்லுமா. அந்த இடத்துல பிரஷர் இன்டு ஏரியானா எல்லாத்துக்கும் என்னன்னா மல்டிபிள். என்னம்மா? அது mg ஏ வராதா? நல்லா பாருமா, நான் ஃபோர்ஸ்க்கு பதிலா பிரஷர் இன்டு ஏரியான்னு போட்டுருக்கேன். ஓகே. அப்போ இப்படி எழுதினாலும் சரி, இல்லைன்னா இப்படி திவ்யா சொல்லுவாங்க இப்படி வந்தேன்னு கூட வச்சுக்கோ. இப்போ நல்லா பார், ஃபோர்ஸ் பர் ஏரியாவான ப்ரெஷர்னு போட்டுக்கலாம், பி நாட்னு போட்டுக்கலாம், ப்ளஸ் எம்ஜி பை ஏன்னு போட்டுக்கலாம். சேம் ஆன்சர் வருதா? உனக்கு ரெண்டு மெத்தட் சொல்லியாச்சு. உனக்கு எப்படி வேணுமோ நீ அப்படி சால்வ் பண்ணிக்கோ. எனி டிஃபிகல்ட்டி? வெரி குட். இப்போ நல்லா பாரு, மாஸ் நான் சொல்கிறத விட ஒரு லிக்விடோட எந்த ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணணும்? டென்சிட்டி. கரெக்டா இல்லையா? சரி, இப்போ நல்லா பாரு, இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் m, வால்யூம் v.
அப்போ நான் டென்சிட்டியை எப்படி எழுதிக்கலாம்? வால்யூமை நான் எப்படி எழுதிக்கலாம்? ஏரியா இன்டூ லென்த். இதோட லென்த் எவ்வளோ? சம் ஹச். கரெக்டா இல்லையா? புரியுதா? என்ன சொல்றேன்ட்டு புரியுதா? வெரி குட். இது ரோ. இப்போ நல்லா பாரு, எனக்கு மாஸ் பர் ஏரியா தான் இங்கே இருக்கு. அப்போ மாஸ் பர் ஏரியாவுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு பி நாட். எனி டிஃபிகல்ட்டி? இதான் பார்த்தனா ப்ரெஷர் அட் எனி ஹைட் ஹச். சரியா? எந்த ஹைட்டில் எனக்கு ப்ரெஷர் வேணுமோ அந்த ஹைட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த பி நாட் என்ன அப்படின்னு பார்த்தனா, பி நாட் என்னது? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அவங்க ஸ்கூல்ல இந்த லெசன் நடத்தி முடிச்சுட்டாங்க, உங்கள் ஸ்கூல் மாதிரி இல்லை. சரியா? நல்லா பாரு, இந்த மேலே வந்து காற்று ஆக்ட் ஆக போகுது. அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இது வந்து ஹச் ஹைட்டில் இருக்குது. டென்சிட்டி வந்து ரோ. எனி டிஃபிகல்ட்டி? ஸோ இந்த ஃபார்முலா உனக்கு கண்டிப்பாக தெரியணும். ப்ரெஷர் ஈக்குவல் டு பி நாட் ப்ளஸ் ரோ ஜி ஹெச். எனி டிஃபிகல்ட்டி? நோட் பண்ணுறவங்க பண்ணிக்கோ. சரியா? இப்போ கிராஃப் பிட்வீன் பி அண்ட் ஹெச். P equal to rho G H plus P naught. நல்லா பாரு, ஒரு லிக்விடை பொறுத்து இருக்க வரைக்கும் டென்சிட்டி எப்படி இருக்கும்? ஒரு லிக்விட் எடுத்திருக்கேன், தண்ணிக்குள்ளே முக்குறேன்னு வச்சுக்கலாம் ஒரு ஆப்ஜெக்ட். டென்சிட்டி எப்படி இருக்க போகுது? மேலேருந்து கீழே வரைக்கும் தண்ணி தானே. அப்போ டென்சிட்டி என்ன? சேம். கிராவிட்டி எவ்வளோ? சேமாக இருக்கும். அப்போ ஹைட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இந்த பி நாட் என்ன? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அது வந்து எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்டா. அப்போ இது பார்க்கறதுக்கு உனக்கு தெரியுதான்னு யோசி. ஸ்லோப் எவ்வளோ? ஸ்லோப் எவ்வளோ? इंटरसेप्ट एवलो? இப்போ கிராஃப் எப்படி வரும்? எது எப்படி? put h is equal to 0. h ஓட வேல்யூ 0 ன்னு போட்டா p என்ன? p is equal to p naught. அப்போ x ஓட வேல்யூ 0 ன்னு போட்டா y க்கு ஒரு வேல்யூ இருக்கு. நல்லா பாரு, நான் x ஓட வேல்யூ 0 ன்னு போட்டா இங்க y ஓட வேல்யூ என்ன? 0. இங்க y ஓட வேல்யூ என்ன? சம் வேல்யூ. இந்த கிராஃபை நீ வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னா நல்லா பாரு, x ஓட வேல்யூ 0 ன்னு போட்டனா இந்த இடத்துல y க்கு ஒரு நெகட்டிவ் வேல்யூ வருமா? அப்போ எந்த கிராஃப் கரெக்ட்? இதுதான் உன் கிராஃப். சரி, இல்லைன்னா ரொம்ப சிம்பிள். சரியா? இந்த வேல்யூ ரோக்கு உனக்கு என்ன, இது ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோ. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்ன? ரோ இஸ் ஈக்குவல் டு 1000. கிராவிட்டி எவ்வளோ? 10. கரெக்டா இல்லையா? பியோட வேல்யூ பார்த்தனா இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 10 power 4 ன்னு சொல்லலாமா? சரியா? இன்டூ ஹைட் வந்து h பிளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து p நாட். p நாட்டோட வேல்யூ என்ன? 1 atm. கரெக்டா?
ஏடிஎம்மோட வேல்யூ என்ன? 10 10 power 5. கரெக்டா? வெரி குட். 10 power 4h plus 10 power 5. இப்போ ஹச்சோட வேல்யூ 0ன்னு போடு. ஹச்சோட வேல்யூ 0. அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா இங்கே 10 power 5 வருமா? சரியா? இல்லைன்னா ஒன்று சிம்பிளாக பண்ணிக்கோ. 10 power 4 மொத்தமாக காமன் எடுத்துக்கோ. அப்போ இந்த இடத்துல நான் இது 10 power 4ன்னு எழுதிக்கலாம். 10 power 4 நீ வெளியே எடுத்துட்டேன்னா h ப்ளஸ் 10. ஸ்டார்டிங்கில் ஆன்சர் எவ்வளோ இருக்கும்? ஹச்சோட வேல்யூ 0ன்னு போட்டால் 10 power 5 விட்டுரு. இந்த 10 power 4ன்னு தூக்கி வெளியே வச்சுட்டு அது வந்து எல்லாத்துக்குமே வந்துடும் தானே. அப்போ 10. ஓகே, இதான் என்னோட 10ன்னு வச்சுக்கலாம். x is equal to 0. ஓகே, 1ன்னு போட்டால் 11. 2ன்னு போட்டால் 3ன்னு போட்டால் அப்போ இந்த கிராஃப் இப்படியே போய்கிட்டே இருக்குமா? புரியுதா? அப்போ இந்த கிராஃப் எப்படி இருக்கு? என்ன டிஃபிகல்ட்டி? ஆமா, நீ இப்போ யோசிச்சு பாரு. இப்போ நம்ம நிற்கிறோம் பார்த்தியா? நம்ம மேலே எந்த ஒரு ப்ரெஷர், எந்த ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகவே இல்லைன்னு நினைக்கிறியா? நம்ம மேலே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது, கம்மியாக ஆக்ட் ஆகல. உன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு யோசிச்சு பாரு. எவ்வளோ ஆக்ட் ஆகுது பாரு. டென் பவர் 5 ஆக்ட் ஆகுது. சரியா? ஆனால் நம்மளுக்கு வந்து இது ஃபீலே இருக்காது. இவ்வளோ அதிகமான ப்ரெஷர் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு என்னது ஒரு ஃபீலே இல்லை. சரியா? சரி, இப்போ 10 power 5 வந்து ஒரு சின்ன வேல்யூ கிடையாது. 10 power 5ன்னு சொன்னால் நியர்லி கொஞ்ச நேரம் சும்மாறா 1000 kg உள்ள ஒரு ஆப்ஜெக்டை 1 மீட்டர் ஸ்கொயரில் வச்சா, 1 மீட்டர் ஸ்கொயர்னா என்ன? ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அதோட லென்த் எவ்வளோ? இது இல்லை, இதில் கம்மிடா. 4 டைல்ஸ் சேர்த்தா 1 மீட்டர் வருமா? மேபி வரலாம். சரியா? 1 மீட்டர் ஸ்கேல் தெரியுமா? 1 மீட்டர் ஸ்கேல் எடுத்துட்டு ஒரு ஸ்கொயர் செஞ்சுக்கோ. அதுக்கு மேலே எவ்வளோ கிலோ வைக்கணும்? 1000 கிலோ வச்சா அது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் வருமோ அந்த ஃபோர்ஸ், அந்த ப்ரெஷர். சரி, அதாவது நம்ம எவ்வளோ ஹைட்ல இருந்து அடிக்கிறோங்கிறத பொறுத்து தான் ப்ரெஷர் இருக்கும். கரெக்டா? அப்புறம் அவங்களே சொல்லிடுவாங்க உயரமாக போகிறோங்கிறது முக்கியம், எவ்வளோ உயரமாக இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ உயரத்துக்கு போகிற முக்கியம். சரி விடு, அதை பற்றி நான் பேசலை. சரி போதும். இவ்வளோ ப்ரெஷர் நம்ம மேலே எல்லா நேரமும் ஆக்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. சரியா? ஏன் ஃபீல் ஆகலை? இல்லை, கிராவிட்டி யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணல. இவ்வளோ ப்ரெஷர் இப்போ கூட உன் மேலே என்ன ஆகுது? ஆக்ட் ஆகுது. ஏன் ஃபீல் ஆகலை? அதுக்கு ஆன்சர் நீ தான் சொன்ன. நம்ம பழகிட்டோம். சரி, இப்போ நல்லா பாரு. டேய் இரு, இப்போ பாரு. நீ வந்து ஒரு காரில் 600 ஸ்பீடில் வேகமாக சுற்றுறன்னு வச்சுக்கலாம். 600 ஸ்பீடு நான் சொல்கிறேன். சரியா? ஒரு 600 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் சுற்றுறேன்னா உனக்கு தலை சுத்துமா சுத்தாதா? நம்ம எர்த்தோட சேர்ந்து என்ன வெலாசிட்டியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம்? ஆமாவா இல்லையா? எர்த்து சுற்றுது, அது கூட நம்மளும் சுற்றுறோம். பட் எர்த்து கூட சுற்றுறது நம்மளுக்கு ஃபீல் ஆகுதா? ஏன்? ஏன்னா அது கூட சேர்ந்து நம்ம பழகி இருக்கோம். சரியா? புரியுதா? நீ வந்து கால் அது மேலே வைக்க கூடாது. புரியுதா? இப்ப சரி போதும். P is equal to P0 plus rho g h. இந்த P பார்த்தனா அப்சல்யூட் ப்ரெஷர். P என்னது?
இந்த ரோ ஜிஹெச் பார்த்தனா காஸ் ப்ரெஷர். ரோ ஜிஹெச் என்னது? சரியா? ரோ ஜிஹெச் இது என்னது? ப்ரெஷர் காஜ். இந்த ஃபார்முலாவை உனக்கு வேணும்னா நீ இப்படி எழுதலாமா? இது பார்த்ததுக்கு கெமிஸ்ட்ரியில வரும், அது மாதிரி இருக்கு. ஃப்ரீக்வென்சி த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வென்சி இல்ல அது MgH மாதிரி வரும். கைனடிக் நான் வந்து நீ சொன்ன நாட் போட்டுனால கண்டுபிடிச்சேன். கரெக்ட்டா? ப்ரோ இதுக்கு அது மைனஸ் ஆகும். இங்கிட்ட வரப்ப மைனஸ் ஆகும். சம்பந்தம் இருக்கா? ஓகே, அதை விட்டு தள்ளு. இது புரியுதா? இப்போ காஜ் ப்ரெஷர்னா என்ன? அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க. நல்லா பாரு. இந்த பிங்கிறது பார்த்தோன்னா இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற அப்சல்யூட் ப்ரெஷர். கரெக்டாக எவ்வளோ ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது? பி நாட் என்னது? அட்மாஸ்பியர்னால ஆக்ட் ஆகிற ப்ரெஷர். அப்போ இந்த ரெண்டு ப்ரெஷருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஆமாவா இல்லையா? அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்? இது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ப்ரெஷர்னு சொல்லலாமா? ஹைட்னால எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸ்ட்ராவாக இருக்கு. புரியுதா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து காற்றுல இருந்துச்சுன்னா அது மேலே ஆக்ட் ஆக போகிற ப்ரெஷர் எவ்வளோ? பி நாட். அதே தண்ணிக்குள்ளே ஹச் ஹைட்டில் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆக போகிற ப்ரெஷர் எவ்வளோ? பி நாட் ப்ளஸ் ரோ ஜிஹெச்னு சொல்லிக்கலாமா? கரெக்டா? அப்போ நார்மலாக இவ்வளோ ப்ரெஷர், இங்கே இவ்வளோ. அப்போ எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸ்ட்ராவாக ஆக்ட் ஆகுது? இதை தான் நம்ம காஸ் ப்ரெஷர்னு சொல்ல போகிறோம். அப்போ என்ன? ரெண்டுத்துக்கு நல்ல இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் அது தாங்குது. சரியா? சரியா? எனி டிஃபிகல்ட்டி? சரி, இதான் கொஸ்டின். அப்சல்யூட் ப்ரெஷர் மைனஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஈக்குவல் டு காஸ் ப்ரெஷரா? At a depth of 500 meter in an ocean. Oceanல 500 meter depthல what is the absolute pressure? P வேல்யூ கேட்குறான். அப்போ P is equal to na P naught plus rho GH ன்னு எழுதலாமா? அவங்க வந்து வேணும்னு என்ன கொடுத்துருக்கான்? டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ எடுத்துக்கோன்னு சொல்கிறான். நம்ம எவ்வளோ எடுப்போம்? 1. P naught இது என்னது? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும்? 1 ATM தான் நான் எடுப்பேன். ஏன் எடுக்கிறேன்? ஏன்னா ஆன்சர் எல்லாமே ஏடிஎம்ல இருக்கு. கரெக்டா இல்லையா? ரோ 10 power 3, கிராவிட்டி 500, நல்லா பாரு. இல்ல இங்க பாரு, இந்த ரெண்டு இதே எடுத்துக்கோ. 10 power 2 இருக்கு, இங்க 10 power 3. அப்ப 10 power 5 யா? இங்க பாரு 3 2டா. அது ஏன்டா தேவையில்லாம எழுக்குற? 10 power 5 வருமா அது? இது சிம்பிளா என்ன? 50 into 10 power 5. 10 power 5 என்ன என்னன்னு போட்டுக்கலாம். 1 ATM 2 ATM 3 ATM. இதுக்கு பதிலா மொத்தமா ஏடிஎம்னு போட்டுக்கோ. ஸோ ஆன்சர் வந்து எது கரெக்ட்? ஆப்ஷன் பி. ஸோ 51 52 கொடுத்துருக்கான். ஓகேவா? புரியுதா? ஆனா 300லே இல்ல நான் வந்து இதை வச்சு உட்காந்து 1.03 இல்ல இல்லவா 1 ATM plus 1.03 into 10 power 3 into 10 into 500 plus 1.03. இது சிம்பிளை பண்ணா 10 power 4. இங்கே ஒரு ரெண்டு எடுத்துக்கோ. 10 power 6 into 5. இப்போ மல்டிப்ளை பண்ணு. புரிஞ்சியா?
5.15 into 10 power 6. இது வந்து 10 power 5 மாத்தினா என்ன ஆகும்? 51.5 into 10 power 5. இந்த 10 power 5 என்ன போட்டுக்கலாம்? ATM. அப்போ 50, சரி இங்கே 51. இவன் தான் பிரின்சியா 52ன்னா பிரின்சியர் சொன்னா அங்கே வச்சு கொட்டுது 52 ATM கரெக்டா? புரியல, அவன் தானே வச்சு கொட்டினா. இல்லை பப்ஜி விளையாடுறதுனால இப்போல்லாம் என்ன தெரியுமா, ஏதாச்சும் பக்கத்து வீட்டில் எங்கே தண்ணி லீக் ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஓகே பின்னாடி 10 மீட்டர் தள்ளி அந்த வீட்டில் தான் தண்ணி லீக் ஆகுது, அந்த அளவுக்கு ஆதாயிடுச்சு. பப்ஜியில் சவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம். சவுண்ட் ஃபுட் ஸ்டெப் வச்சுட்டு அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கானா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கானா ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்கானான்னு தெரியும். மேப்பில் எப்படா தெரியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரு? சொல்லு, மேப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கானா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கானா ஸ்டெப்ஸில் இருக்கானா? ஃபுட் பிரிண்ட் வச்சு பக்கத்தில் இருக்கான், எங்கே இருக்கான் லொக்கேஷன் தெரியாதுல்ல. சரிடா அவ்வளோதான்டா. The density of the atmospheric level. சரி density of the என்னடா நான் அதான் சொல்கிறேன், அவன் எங்கேருந்து சவுண்ட் வந்துச்சு வச்சு கண்டுபிடிச்சேன்னு. The density of the atmosphere 3.5 The density of atmosphere at sea level is இவ்வளோ கொடுத்துருக்கான். அட்மாஸ்பியர் தான் சொல்லியிருக்காங்க. Assume that it does not changes with altitude. See நல்லா பாரு, டென்சிட்டி என்ன ஆகல, ஹைட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகல. ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு ஹர்னி நீ தானே கொஸ்டின் எடுத்துன, ஓகேவா? ஹர்னி இருக்கால கிளாஸ்ல? இல்லை மைக் ஆன் பண்ணா உள்ள இருக்கவங்களுக்கு எப்பறம் இவ்வளோ நான் பேசியிருக்கோம், உள்ள இருக்கவங்க கேட்குதா? சரி ஓகே. சரி அந்த பொண்ணு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தா என்ன அப்படின்னா, ஹைட்டை பொறுத்து டென்சிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகும், அது ஒரு கொஸ்டினாக ஸ்டாண்டர்டை கேட்டிருந்தாங்க. நல்லா பார்த்தனா நீ தண்ணிக்குள்ளே போக 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 வால்யூம் என்ன ஆகும்? வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஏன் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது? ப்ரெஷர் இருக்கும், அப்போ வால்யூம் கம்மியாகும். அப்போ டென்சிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சரி, இப்போ நீ அசியூம் பண்ணு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்னா தண்ணிக்குள்ளே போட்டோன்னே ஏன்னா நான் ஒரு பெரிய ஆப்ஜெக்டை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டேன், அது இவ்வளோ சுருங்கி இவ்வளோதான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? வால்யூமில் பார்த்தோன்னா ஒரு நெக்லிஜிபிள் சேஞ்ச் இருக்கும். அப்போது டென்சிட்டி பார்த்தோன்னா நெக்லிஜிபிளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரியா? என்னடா சர்ஃபேஸ் டென்ஷன் அது வந்து வரும், பபிள்ஸு ட்ராப்பு அது எல்லாமே வரும், இந்த சாப்டர்லேயே வரும். எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் அ பபிள், எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் அ ட்ராப். அப்போ நல்லா பாரு, டென்சிட்டி வந்து தண்ணியை பொறுத்து என்ன ஆயிருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க? டென்சிட்டி இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க? டென்சிட்டி மாறல. அப்போ டென்சிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹவு ஹை வுட் த அட்மாஸ்பியர் எக்ஸ்டெண்ட்? இப்போ என்ன சொல்றான்னா அட்மாஸ்பியர் எவ்வளோ தூரத்துக்கு மேலே போகலாம். சரியா? இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல என்னோட ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா P0. இப்போ நான் மேலே போய்கிட்டே இருக்கேன். மேலே போக 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 என் ப்ரெஷர் என்ன ஆகும்னா கம்மியாகிக்கிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட டாப் ஹைட்டில் என் ப்ரெஷர் பார்த்தேன்னா 0. ஓகேவா? அப்போ ஹவு ஹை வுட் த அட்மாஸ்பியர் எக்ஸ்டெண்ட்? மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட் வரைக்கும் அட்மாஸ்பியர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ பாரு, P ஈக்குவல் டு P0. அப்போ P0 ஈக்குவல் டு ρgHன்னு போட்டுக்கலாமா? ஏன்? P வந்து 0. அந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கும். மைனஸ் எது இண்டிகேட் பண்ண போகுது? நான் கீழே போகிறதுக்கு வரல மேலே போயிருக்கேன், அவ்வளோதான். இது எவ்வளோ? 1 ATM 10 power 5ன்னு போட்டுக்கலாமா? டென்சிட்டி எவ்வளோ? இல்லை அவ்வளோதான். இன்ட்டு கிராவிட்டி 10, ஹைட் எவ்வளோ அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ 10 power 4
by 1.29 கரெக்டா? இதை நான் 1000 divided by 10,000 தான் 1.3 எழுதிக்கலாமா 1.2க்கு பதிலா? நான் இது வந்து 1.5 எடுத்தால் கூட அவ்வளோ பெரிய வித்தியாசம் ஒன்றும் வராது. அப்பையும் உனக்கு 10ஆல் டிவைட் பண்ண தெரியாது. இப்போ நல்லா பாரு, இந்த 3 0 இருக்கா, இந்த 3 0 இருக்கா, இந்த 3 0வை மீட்டர்லேருந்து கிலோமீட்டர் மாற்றுறதுக்கு எடுத்துக்கலாமா? அப்போது 10/1.3 கிலோமீட்டர். சால்வ் பண்ணி 7 பாயிண்ட் சம்திங் வருதான்னு பாரு. 100/13 கூட வச்சுக்கோ. 13 7s are 0.7 அண்ணா சொல்றே திரும்ப சொல்லுவாங்க. ஃபுல்லா வேணுமா? சொல்லு, 2 டெசிமல் மட்டும் வச்சு சொல்லு. 13 டேவே தெரியும். 0.76 10/1.3 10/13 இல்லை. 13 into 7 போடுங்க. 19 ஜியாகிரஃபியில் படிச்சிருக்கியா? இந்த ஃப்ளைட் இதெல்லாம் எந்த ஹைட்டில் கொண்டு போவாங்க? அந்த ஸ்பியரு 5 லேயர். என்னென்ன லேயரு? நீ ஒரே ஒரு லேயர் தான்டா சொன்னேன். ட்ரோபோஸ்பியர் என்ன லேயர்? outermost layer of the earth. இரு Outermost layer of the earth is called as crust. ஏலே நஸ் அட்மாஸ்பியர் பத்தி நான் அட்மாஸ்பியர் பத்தி பேசினா டேய் போதும்டா. இங்கே வேற நீ என்கிட்ட தான் பேசணும், சும்மா பின்னாடி திரும்பி பேசிக்கிட்டு கிடக்குற. இப்போ நான் வந்து இதுக்கு மேலே இருக்க லேயர் பற்றி உன்கிட்ட கேட்டா நீ இந்த லேயர் ஓகே இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் இங்கே க்ரஸ்ட் இருக்கும். அயோனோஸ்பியர் தான் மேலே இருக்கும். க்ரஸ்ட் எது? இங்கே இருக்கிறது க்ரஸ்ட்டு. மீசோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், அயோனோஸ்பியர். சரியா? நான் இது 7th 8th படிச்சோமா? ட்ராபிக் ஆஃப் கேன்சரா? தெரியும். இரு வெயிட் பண்ண ட்ரை பண்றேன். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியா 2 ஈக்குவலா பிரிக்குது. அது ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட். இதுதான் இந்தியாவை 2 ஈக்குவல் இதுவா பிரிக்கும். அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது வந்து கேப்ரிகான். அது வந்து குஜராத்ல ஸ்டார்டிங் ஆசாம் வரைக்கும் போகுமா? இல்ல இந்தியால தானே வரும். அப்ப அது ஆமா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இப்படி வரும். இந்தியால இருந்து 8 டிகிரி மேல இருக்கும். இதுக்கு 8 வரும். லாட்டிடியூட் லாங்கிடியூட். இந்தியாவோட இருக்கிறதுல கீழே பாயிண்ட் வந்து லிட்டில் அண்டமான். அது வந்து லக்ஷதீப் இல்லை, லிட்டில் அண்டமான் தான் இருக்கிறதுல கீழே இருக்கும். இந்திரா பாயிண்ட் அது முழுங்கி போயிருக்கும். சுனாமியில முழுங்கி போயிருக்கு. இதனால இந்திரா பாயிண்ட் வந்துச்சு. கரெக்டா? சரி புரியுதா? சரியா? ஸோ இதனால இந்த ஃப்ளைட் எல்லாம் பார்த்தோன்னா இந்த இடத்துல ட்ராவல் பண்ண வைப்பாங்க. நம்ம கம்யூனிகேஷனுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம்? அயோனோஸ்பியர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதான் என்ன பண்ணுவோம். சரியா? டேய் போதும். இங்கே ஒரு டேய் போதும் வெட்டி பேசுதான்டா வீணா. சரியா? இதோ சிக்னல் டவர்னு வச்சுக்கோ. சிக்னல் வந்து இப்படி போயிட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இப்படி வரும். அதனால தான் அயோனோஸ்பியர் யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடி சேட்டலைட்லாம் இல்லைல்ல, அப்போதைக்கு அயோனோஸ்பியர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சேட்டலைட்டில் வந்ததுக்கப்புறம் நல்லா பாரு, இது முன்னாடி வந்து ரேடியோ வேவ் யூஸ் பண்ணுவாங்க உன் கம்யூனிகேஷனுக்கு. இப்போ வந்து மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறாங்க. உன் மெசேஜ் வைஃபை இது எல்லாமே மைக்ரோவேவ்ஸில் வரும். சரியா? புரியல? எதுக்கு? கம்யூனிகேஷனுக்கா? ஏகப்பட்ட சேட்டலைட் இருக்கு. அதெல்லாம் எர்த்லே இருக்காது, ஸ்பேஸ்ல தான் இருக்கும். சரி,
இப்ப பாரு இதான் கேள்வி ஓகேவா பிரஷர் எங்க அதிகமா இருக்கும் இங்க பாரு இந்த பாயிண்ட்ல அதிகமா இதுல அதிகமா இங்க அதிகமா இங்க அதிகமா நல்லா பாரு இந்த இடத்துல பிரஷர் P நாட் ஆக்ட் ஆகுதா இங்க P நாட்டா இங்க P நாட்டா இங்க P நாட் எனி டிஃபிகல்ட்டி இந்த இடத்துல ஆக்ட் ஆக போற பிரஷர் PE நீ PE எப்படி எழுதுவ இந்த ஹைட் வந்து இந்த ஹச்சா பிரஷர் அட் F சொல்லு இது F G H G ல சொல்லு ப்ரோ இது என்ன ப்ரோ சுத்தி இருக்க அந்த பிளாக் எல்லாமே வெயிட்டா தண்ணி நெப்பி வச்சிருக்கேன்டா क्वेश्चन பாருடா P நாட் பிளஸ் ரோ G H கரெக்டா பிரஷர் எல்லாத்துலயும் எப்படி இருக்க போகுது ப்ரோ ஆன்சர் வந்து எப்படின்னா இல்ல பாரு நாலு ஈக்குவேஷன் எழுதி இருக்கேன் சரி இப்போ இதை நான் இப்படி இழுத்து வைக்கிறனாலும் தண்ணியோட ஹைட் தான் எனக்கு தேவை சரியா எனக்கு தண்ணி எந்த ஹைட் வரைக்கும் இருக்குது புரியுதா கொஸ்டின் என்னடா விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்குறேன் 4 வெசல் இருக்கு 4 தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் ஓகேவா இப்போ உனக்கு எதில் ப்ரெஷர் அதிகமாக கேட்குறான் ப்ரோ எஃப் மேல தான ப்ரோ அதிகமா இருக்கும் ஏன்னா அந்த தண்ணி எல்லாமே எஃப் மேல தான் ஃபுல்லா பாயிண்ட் ஆகுது அப்ப அங்க தான் பிரஷர் அதிகமா இருக்கும் ஃபார்முலா என்ன ப்ரோ நீங்க ஃபார்முலா படி யோசிக்கிறீங்க ப்ரோ ஃபார்முலா எல்லாமே யூஸ் பண்ணா எஃப் தான பெருசு நானும் சம்பத்தோட பாயிண்ட்ல இருந்து எஃப் தான் பெருசு ஹைட்டை பொறுத்தனா ப்ரெஷர் மாற போகுது உனக்கு ஹைட்டை பொறுத்தனே ப்ரெஷர் மாறும் புரியுதா பரவாயில்ல எடுங்க அது பழகிடுச்சு இதுவும் ஆப்ஷன் 3 vessels A, B, C, D of different shape contains a water in the figure okay இப்போ எதில் ப்ரெஷர் அதிகம் நல்லா பாரு மூணுலையுமே ஹைட் சேமா ஹைட் சேம்னு சொன்னா ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும் ஒன்ட்ட ஃபோர்ஸ் கேட்கவே இல்லை ஃபோர்ஸ் ஏற்ற மாதிரி மாறி இருக்கும் ஸோ ப்ரெஷர் பொறுத்தவரைக்கும் சேம் 3 vessels shown in the figure have same base area கீழே இருக்கிற ஏரியா என்னது சேம் ஏரியா என்னது சேம் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் லிக்விட் ஆர் poured நல்லா பண்ண ஈக்குவல் வால்யூம் எடுத்து ஊற்ற போகிறேன் நான் வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் அந்த 1 லிட்டர் தண்ணி இது வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கலாம் இந்த கண்டெய்னரில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் 1 லிட்டர் தண்ணி இதே ஹைட்டுக்கு வருமா இதோட அதிகமாக வருமா கம்மியாக வருமா அதிகமாக வரும் எனி டிஃபிகல்ட்டி இப்போ சியில் போய் ஊத்துறேன்னு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வருதுன்னு வச்சுக்கோமே இப்போதைக்கு சரியா ஊத்துற தண்ணில கீழே அதிகமா போயிடும்ல டேய் இது பேஸ் ஏரியா சேம்டா மூணுக்குமே புரியுதா இப்போ வந்துட்டு சப்போஸ் ப்ரெஷர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம் ப்ரெஷர் எதில் அதிகமாக இருக்கும் சியில் ப்ரெஷர் அதிகம் ப்ரெஷர் மேக்ஸிமம் எங்கே இருக்கும் ப்ரெஷர் இஸ் மேக்ஸிமம் அட் சி ஆமாவா இல்லையா புரியுதா எனி டிஃபிகல்ட்டி கோயல் கேள்வி என்ன ஃபோர்ஸ் ஆன் த பேஸ் ஃபோர்ஸ் எதில் அதிகமாக இருக்கும் சரியா இப்போ திங்க் பண்ணும் நீ தான் பொருள் சொன்னில இந்த ஷேப் அந்த ஷேப் இப்போ அந்த क्वेश्चन நீங்க என்ன சொன்னீங்க ஆன்சர் ப்ரெஷரு சேமாக இருக்கும் என்ன சொன்னீங்க நீ சொன்னதுன்னு ஒன்றும் சொல்லலை ப்ரோ நான் சொன்னது நீங்க என்ன சொன்னீங்களா ப்ரோ என்ன சொன்னேன் ஃபார்முலா படி பார்த்தா எல்லாம் ஈக்குவல் அப்ப இங்கேயும் ஃபார்முலா படி எல்லாம் ஈக்குவலா தானே வரும் இங்க மட்டும் எதுக்கு நீங்க ஷேப் பாக்குறீங்க தண்ணி பாக்குறீங்க பேஸ் பாக்குறீங்க பின்னாடி ஆன்சர் சொல்கிறான் கேட்டுக்கோ திவ்யா என்ன சொன்னா இப்போ பாரு இதோட ஹைட்டு இதோட ஹைட்டு இதோட ஹைட் பாரு எதில் ஹைட் அதிகம் இதுல தான் ஹைட்
அப்போ ப்ரெஷர் ஒரு தண்ணி இருக்க ஹைட் சி தான் அதிகம். அப்போ தண்ணி மேலே தான் ப்ரெஷர் ஆகட்டும். அப்போ எதில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்? சீல தான் ப்ரெஷர் அதிகம். ஓகே, அப்ப அந்த क्वेश्चन இங்க வரணும். எல்லாத்துலயும் தண்ணி ஒரே மாதிரி தான். இப்போ வந்துட்டு ஃபோர்ஸ் கேட்குறான். ஃபோர்ஸ்னா ப்ரெஷர் இன்டூ ஏரியான்னு எழுதலாமா? கரெக்டா? இப்போ ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். ப்ரெஷர் இங்கே அதிகமாக இருக்கும், அங்கே ஃபோர்ஸ் அதிகம்னு சொல்லலாமா? இல்லை சேம் இன் ஆல் த கேசஸ் வருமா? ஓகேவா? இது ஃபஸ்ட்டே சொன்னது தானே ப்ரெஷர். தேவையில்லாமல் மாற்றினேன். ஓகே, ஈக்குவல் என்னது? ஆமாம், அது வந்து கொஞ்சம் எப்படி எலாங்கேட் பண்ணதுனால ஈக்குவல் மாஸ் ஆஃப் 3 டே போதும்டா. ஈக்குவல் மாஸ் ஆஃப் 3 liquid are kept in 3 identical cylinder vessel A, B and C. இந்த டென்சிட்டி மூணுத்துக்குமே டென்சிட்டி கொடுத்துருக்கான். அப்போ ஃபோர்ஸ் ஆன் த பேஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறான். நல்லா பாரு, ஈக்குவல் மாஸ் ஆஃப் 3 liquid are kept in 3 identical. 3 சிலிண்டர் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஓகேவா? போன தடவை வால்யூம் இருந்துச்சு, இங்கே மாஸ் இருக்கு. ஈக்குவல் மாஸ்னா ஊற்ற போகிறேன். இந்த டென்சிட்டி ஆர் ரோ ஏ, ரோ பி, ரோ சி. ஃபோர்ஸ் ஆன் த பேஸ் வில் பி ஏல அதிகமாக இருக்குமா, பியா, சியா, இல்லை ஈக்குவலா? எனக்கு இதில் டவுட் இருக்கா? அதில் வந்து ஈக்குவலி 4 வெசல் கொடுத்துருக்கான். அதுக்கு லாஜிக் என்னன்னா மாஸ் இன்டூ கிராவிட்டி போட்டிருக்கான். எல்லாத்தினுடைய மாஸ் ஈக்குவலா? அப்போ எம்ஜி சேமு, கீழே இருக்கிற பேஸ் ஏரியா சேமு. அப்போ ப்ரெஷர் பார்த்தோன்னா மாஸ் இன்டூ ஜி, ஃபோர்ஸு பர் ஏரியா. மூணுமே ஐடென்டிக்கல் சிலிண்டரா? அப்போ மூணுத்தோட ஏரியா எப்படி இருக்கும்? மாஸ் வந்து சேமா, அதனால ப்ரெஷர் வந்து மூணுலேயுமே எப்படி இருக்கும்? Force acting on a window of area 50 centimeter of a submarine at a depth of 2000 meter in an ocean. The interior of which is maintained at sea level atmospheric pressure. See, நல்லா பாரு, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து உள்ளுக்குள்ளே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் ஒரு சப்மெரின் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? இதான் ஒரு சப்மெரின்னு வச்சுக்கோ. இந்த சப்மெரின்குள்ளார இருக்கிற மனுஷனுக்கு டெப்த் அதிகமாக அதிகமாக வெளியில் இருக்கிற பாடி மேலே ப்ரெஷர் அதிகமாகுமா? ஆனால் உள்ளே இருக்கிற மனுஷன் மேலே ப்ரெஷர் வந்து நார்மலாக காற்றுல உட்காந்துருக்க மாதிரி. ஸோ நார்மலாக எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்க போகுது. அப்போ உள்ளே இருக்கிற ப்ரெஷர் எவ்வளோ? P0. இதுக்கு வெளியில் இருக்க போகிற ப்ரெஷர் எவ்வளோ? சம் பி. கரெக்டா இல்லையா? வெளியில் இருக்கிற ப்ரெஷர் சம் பி. புரியுதா? ஓகே. இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற அப்சல்யூட் ப்ரெஷரை எவ்வளோ இருக்கும்? இது வெயிட் பண்ண இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு கூட எழுதுவோமே, இல்லைன்னா வெயிட் பண்ணு. இந்த மேலே இருக்கிற ப்ரெஷர் பி, P0. இதில் வந்து ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கிற ஹைட் வந்து சம் ஹச். ஓகேவா? புரியுதா? ஓகே. P ஈக்குவல் டு நம்ம நார்மல் ஃபார்முலா என்ன? கரெக்டா? இந்த வெளியில் இருக்க ப்ரெஷர் இது. இந்த ப்ரெஷர் வந்து இங்கே உள்ள தள்ளுமா? இந்த ப்ரெஷர் இந்த சைடு வெளியே தள்ளுமா? அப்போ P is equal to rho GH. ரோ எவ்வளோ கொடுத்துருக்கா? தண்ணி தானே, 10⁻³
கிராவிட்டி எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, 2000 மீட்டர். 2 கிலோமீட்டர். ஓகே. ஃபோர்ஸ் கேட்குறான். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை கண்டுபிடிச்சவனுக்கு எவ்வளோ வரப்போகுது, 2 × 10⁻7. கரெக்டா? ஃபோர்ஸ் வேணும்னு கேட்குறான். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, 2 × 10⁻7 சென்டிமீட்டர்ல இருக்கு. இதுக்கு 10⁻², அதுக்கு 10⁻². கரெக்டா? கரெக்டா? 10⁻5. எனி டிஃபிகல்ட்டி? இல்லைண்ணா. இங்க பாரு, 5 5 25, 25 × 2 6 வராதா? அதான் நானும் சொன்னேன். அவன் ஃபர்ஸ்ட் 5னா நானும் 5 போட்டேன். ஆ இப்போ ஆ 6 இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. 5 5 25, 25 × 2 50. அதில் ஒரு 0 இருக்குமா? 7ல் 4 போனால் எவ்வளோ? 7ல் 4 போனால் எவ்வளோ? 3 4 5. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா வந்துடும் 6. இப்போ நல்லா பாரு, இந்த கண்டெய்னர் ஏங்கிற ஒரு இடத்துல இருக்கு. இந்த கண்டெய்னர் பார்த்தனா சம் h1 ஹைட்டில் இருக்குது. இதோட டாப் சர்ஃபேஸ். அப்போ இந்த பாயிண்ட் மேலே ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் எவ்வளோ? எவ்வளோ? P0 ஹைட் வந்து சம் h1 ஹைட்டில் இருக்கு. எனி டிஃபிகல்ட்டி? இந்த கண்டெய்னரோட ஹைட் வந்து சம் h. அப்போ இந்த பிங்கிற பாயிண்டோட ப்ரெஷர் எவ்வளோ? P0 ப்ளஸ் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதே நான் வந்து ρg h1 + hன்னு எழுதலாமா? புரியுதா? இப்போ PB - PA ρgh. இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறவங்க இந்த வந்து h2 h2 - h1 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணி இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண ரோ கேன்சல் ஆயிரும். இந்த ஐ மீன் P0 கேன்சல் ஆயிரும். புரியுதா? இப்போ இந்த h2 - h1 என்னது ஆக்சுவலி? இந்த கண்டெய்னரோட ஹைட். சரியா? இது வந்து என்னது h2.